எந்த அளவுக்கு நீங்க இந்த காரத்தை நீங்க ஜாஸ்தி சேர்க்குறீங்களோ அதுவே நமக்கு பாடியில இரிட்டண்டா ஆக்ட் ஆகுது. கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் இது எல்லாத்தையுமே அதிகமாக்குறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாவே இருக்கு. அது நமக்கு கேஸை ரிலீவ் பண்ணலங்க. இது இந்த ஆசிடோட ரியாக்ட் பண்ணி இதுவே நமக்கு அல்சரேஷன் காஸ் பண்றதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு. பித்தப்பையில கல் உற்பத்தி ஆகிறதுக்கும் இது ஒரு முக்கிய காரணமாவே இருக்கு. இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வெயிலோடு விளையாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, இந்த வெயில் நேரத்துல நம்ம என்ன உணவுகள் எடுத்துக்கணும், என்ன உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம நிறைய உணவுகள் என்ன சாப்பிடணுன்றத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் என்ன சாப்பிடக்கூடாதுன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா காரம் இருக்கக்கூடிய உணவுகளை சேர்க்கக்கூடாது. ஆக்சுவலா இதுலயே 2 விதம் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு இந்த பச்சை மிளகா இல்ல காஞ்ச மிளகா இதை நம்ம சேர்க்கிறோமோ அந்த காரம் ஜாஸ்தி ஆகும் போது இது நமக்கு வேர்வையை அதிகமாக்கும். ஸோ அப்போ ஹீட் அதிகமாச்சுன்னா வேர்வை மூலயமா நம்மளுடைய அந்த வெப்பம் கம்மியாகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. பட் என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு நீங்க இந்த காரத்தை நீங்க ஜாஸ்தி சேர்க்குறீங்களோ அதுவே நமக்கு பாடியில இரிட்டண்டா ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகணும், நமக்கு ஆசிட் செக்ரீஷன் ஜாஸ்தியாகி நமக்கு அசிடிட்டியை அதிகமாக்கும், அஜீரண தொந்தரவுகளை ஜாஸ்தியாக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இந்த பைல்ஸ் அப்படின்ற பிரச்சனை ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி காரம் ரெகுலராக எடுக்கிறத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவோ இல்லை ரெகுலராக எடுக்கும் போது அவங்களுக்கு அது ப்ளீடிங்காகவே ஆரம்பிச்சிடும். ஸோ ரெக்டல் ப்ளீடிங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இரிட்டேட்டடாகவும் அவங்களால உட்கார முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெயினும் டிஸ்கம்ஃபர்ட்டையும் கொடுக்கும். ஸோ அப்போது இந்த உணவை நம்ம தவிர்க்கிறது ரொம்பவே அவசியம். அதிகமாக காரம் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ காரம் என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஞ்சி காரம் சேர்த்துக்கலாம், வெங்காய காரம் சேர்த்துக்கலாம், பூண்டு காரம் சேர்த்துக்கலாம், மிளகு காரம் சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு லிமிட்டேஷனோடு எடுக்கும் போது இது நம்மளுடைய ஸ்வெட்டிங் ப்ராசஸையும் மெயின்டைன் பண்ணும், பாடியை கூலாக்கும், பாடியை டீடாக்ஸ் பண்ணும். ஸோ அதே நேரத்தில் இந்த சம்மரில் வரக்கூடிய எல்லா தொந்தரவுக்குமே இது ஒரு பெஸ்ட் ரெமெடியாகவே இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் பொருட்கள். ஸோ அதிகமாக எண்ணெயில் பொரிச்சதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த நேரத்தில் நம்ம இப்போ ஃப்ரைடு ஐட்டம்ஸாக நம்ம நிறைய சாப்பிடும்போது அது நமக்கு இன்னும் ஜீரண தொந்தரவை அதிகமாக்கிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கேஸ்ட்ரிக் ஃபயர் இந்த நேரத்தில் ஜாஸ்தி தான். அப்போ நம்ம சாப்பிடும்போது அந்த உணவை டைஜஸ்ட் பண்ணி அது நமக்கு ஃபேட் டைஜஷனையும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் அதிகமாக எடுக்கும் போது அது உங்களுக்கு அஜீரண தொந்தரவை மட்டும் இல்லாமல் நமக்கு வயிறு உபாதைகளும் கான்ஸ்டிபேஷனை கூட ஏற்படுத்தும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சர்மமே ரொம்ப ஆயிலியாகவும் நம்மளுடைய பாடி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்ஸை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி ஆயிலி ஃபுட். சில நேரத்தில் அது நம்மளுடைய லிவரோடைய ஃபங்க்ஷனையும் அதிகமாக்கும். கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் இது எல்லாத்தையுமே அதிகமாக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாகவே இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆயிலி ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுறது முக்கியம். ஏன் இதை பற்றி நான் சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் நமக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாகிறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது இந்த கிளைமேட்டில். அதுலேயும் இந்த மாதிரி ஆயிலி ஃபுட் சாப்பிடும் போது இது இன்னும் சல்லுன்னு நமக்கு அதை ரேஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் இந்த உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி மாமிசங்கள்லாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த நான்வெஜ்ஜை லிமிட்டடாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் மைதா ப்ராடக்ட்ஸ் சாப்பிடாதீங்க. இந்த சால்டட் ஃபுட்டு எதுலெல்லாம் பதப்படுத்திய உணவுகளாக இருக்கோ அதில் எதெல்லாமே பார்த்திங்கன்னா ரெடிமேடாக நமக்கு இது எப்போவுமே இப்போ இல்லைங்க, சம்மருன்னு இல்லை, எப்போவுமே நம்ம இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி நாறு சத்து உள்ள காய்கறிகள், பழங்களை கொஞ்சம் நம்ம லிமிட்டடாகவே நம்ம லைக் நைட் டைமில் அதை நம்ம லிமிட்டடாக எடுத்துக்கிறது நல்லது. கீரைகள் நம்ம ரெகுலராக சேர்த்துக்கலாம். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாளாவது சேர்க்கறது ரொம்பவே அவசியம். இந்த நேரத்தில் இந்த மாதிரி உணவுகளை நம்ம தவிர்க்கலாம். இன்னொன்று ஸ்மோக்கிங். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கஹால். இதுக்கு சமமாக டீ, காஃபி.
இந்த டீ காஃபி வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு கல்ப்ரிட் யாருமே கிடையாது. ஆனா இதுதான் நம்ம நெறைய பேர் அடிக்டடா இருக்கிறதே காரணம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய கஃபைனா இருக்கட்டும், இல்ல அந்த டீல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட்டா இருக்கட்டும், இது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்த கம்மியாக்கிடும். ஸோ அப்ப என்ன ஆகும்னா, நம்ம அடிக்கடிக்கு வந்து யூரின் போகுறது மூலியமாவோ, இல்ல நம்ம த்ரூ ஸ்வெட்டிங் மூலியமாவோ நம்ம பாடிய சீக்கிரமா டீஹைட்ரேட் பண்ணும். ஸோ அதனாலேயே நம்மளுடைய உடல் உறுப்புகளுடைய செயல்பாடு கம்மியாகறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு. இந்த காஃபி வந்து நம்ம ஒரு ஸ்டிமுலண்டா நினைக்கிறோம். பட் அது என்ன பண்ணும்னா, நம்மள சீக்கிரமா அதாவது சிஎன்எஸ் டிப்ரெசன்ட்னு சொல்லுவாங்க. நம்ம மன சோர்வை ஏற்படுத்துறதுக்கு இது ஒரு காரணமாவே இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டா காஃபி, டீ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாதிரி ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னாக்கா, அந்த வெயில் ஜாஸ்தியா இருக்கு, சில்லுன்னு குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ரெடிமேடா காற்று பொருந்திய பானங்களை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அது வந்து நமக்கு கேஸை ரிலீவ் பண்ணலங்க. இது இந்த ஆசிடோட ரியாக்ட் பண்ணி இதுவே நமக்கு அல்சரேஷன் காஸ் பண்றதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு. இன்னொன்னு, பித்தப்பையில கல் உற்பத்தி ஆகிறதுக்கும் இது ஒரு முக்கிய காரணமாவே இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி எரேட்டட் ட்ரிங்க்ஸை நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இன்னும் சில நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த கால்சிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. இந்த கால்சிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா உறுப்புகள்லையுமே சில நேரத்துல நுரையீரல்லையோ, இல்லை நம்மளுடைய லிவர்லையோ, இல்லை கால் பிளாடர்லையோ இந்த மாதிரி இந்த கால்சியமா இது டெபாசிட் ஆகி நமக்கு இது நாளடைவில் பல தொந்தரவுகளை கொண்டு வரும். ஸோ ஈவன் இது அப்நார்மல் க்ரோத்தை கொண்டு போகிறதுக்கு கூட ஒரு காரணமாகவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி எரேட்டட் ட்ரிங்க்ஸை கம்பல்சரி நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே அவசியம். ஸோ இப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்றத பார்த்தோம். அப்போ என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இரவு நேரத்தில் எளிமையான உணவு சாப்பிட்றது ரொம்பவே அவசியம். அப்போது நம்ம ஸ்டீம்டு ஃபுட்டாக நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. அதுவும் 6 to 7:30க்குள்ளே நம்மளுடைய டின்னரை முடிச்சிடுறது ரொம்பவே நல்லது. அப்போது நம்மளுடைய ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகாமல் ரொம்ப ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்துக்கு இது ஒரு காரணமாகவே இருக்கும். அப்போது இட்லி, இடியாப்பம், தோசை, ஆப்பம் இந்த மாதிரி ஆவி பொருந்திய உணவுகள், எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை நம்ம சேர்த்துக்கலாம். நைட்டில் நம்ம ஹெவி நான்வெஜ்ஜோ இல்லை அதிகமான ஃபைபரோ சேர்த்துக்கிறது தவிர்க்கலாம். இந்த சம்மர் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய மோர் சாதம், ரசம் சாதம் இதை நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு நம்ம கொடுக்கும்போது, பருப்பு சாதம்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு அஜீரண தொந்தரவு இல்லாமல் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். அதிகமாக பழங்கள் வந்து சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ வீட்டில் இருக்காங்களே அப்படின்றதுக்காக ஜங்க் ஃபுட்ஸை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஆஸ் எ பேரண்ட்ஸாக நம்ம என்ன விஷயத்த கொடுக்குறோம்? ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஜங்க் தான் வந்து ஒரு பாய்சன். அப்போ விஷத்தையே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமான்றத நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சீசன்லேயே நமக்கு மாம்பழம் நிறைய கிடைக்குது, தர்பூசணி இருக்குது, கிர்னி பழம் இருக்குது, நுங்கு இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுடைய வெப்பத்தன்மையை கம்மி பண்ணுது. அதே நேரத்தில் நமக்கு வந்து நல்ல இந்த சம்மரில் வரக்கூடிய சர்ம பிரச்சனையாக இருக்கட்டும், முடி உதிர்தலாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு இந்த சம்மரில் கொத்து கொத்தாக முடி கொட்டும். இதுல நம்ம இந்த மாதிரி நுங்கு எடுத்துக்கிறதுனால என்ன பண்ணுவோம்னாக்கா, நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை சப்போர்ட் பண்ணுது, ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். கேரட் ஜூஸ் கொடுக்கலாம், வாட்டர்மெலான் ஜூஸ் எடுத்துக்கலாம், பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்ந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய சர்மத்தையும் மெயின்டைன் பண்ணும். அதே நேரத்தில் நமக்கு இந்த சம்மரில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு ரெமெடியாகவே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, மார்னிங்கில் இப்போது இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மூல நோய் இருக்கிறவங்க, அதே நேரத்தில் நமக்கு சர்ம பிரச்சனை இருக்கிறவங்க, பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த ஃபீமேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் சைக்கிள், இப்போ காலையில் ஓபியில் கூட பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இந்த கம்ப்ளைண்ட்லேயே வந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ வந்து எனக்கு 2 மாதம் இல்லை, ஆனால் அது ஆரம்பித்ததுலேருந்து அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு. இது சம்மரில் நம்ம நிறையவே பார்ப்போம். ஸோ இது என்னென்னா, நம்மளுடைய பாடி ஹீட் அதிகமாக இருந்தால ஹார்மோன் இம்பேலன்சஸும் ஏற்படுது. ஸோ இவங்களுக்கு காலையில் 1 டம்ளர் கற்றாழை ஜூஸ் வந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 அந்த கற்றாழையோடைய அந்த
இது இருக்குல்ல, பல்ப் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அந்த மேலே ஒரு மஞ்சள் கலரில் ஒரு லேயர் இருக்கும். அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நாட்டு சர்க்கரையும் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனக்கல்கண்டு சேர்க்கலாம். ஏலக்காய் போட்டு காலையில் ஒரு டம்ளர் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சம்மரில் வரக்கூடிய எந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாமல் நம்மளுடைய மென்சுரல் சைக்கிளும் ரெகுலேட் ஆகி இந்த எக்ஸசிவ் ப்ளீடிங் இல்லாமல் அதே நேரத்தில் நம்மளுடைய உடல் பருமனையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எக்ஸலண்ட்டான ரெமெடி தான் இந்த கற்றாழை ஜூஸ். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.